வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நம்மளுடைய குபேர அரச கட்டளையோட தலைவி பண வரவும் கோச்சார கிரக பயிற்சியின் பங்கும் அப்படிங்கிற தலைப்பில் காளிசரி மேடம் பேசியிருக்காங்க. வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். என்னை ஈன்றெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, பண வரவுக்கு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்றதான் பேச இருக்கேன். பொதுவாக பணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகியல் ரீதியாகவே பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நம்ம ஓடுறோம். கிரக ரீதியாக நம்ம பணம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, சனி பகவான் காயின்ஸாகவும் கையிருப்பு பணமான சுக்கிரனை எடுத்து பெரும்பணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ப்ளஸ் அதை விட பெரும்பணம்னு சொல்லக்கூடிய ராகு, பாவக ரீதியான விஷயங்களில் நமக்கு குபேரனாக்கக்கூடிய அமைப்பு, சம்பத்து, பணவரவு, இன்க்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் 2, 5, 8, 11ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ப கேந்திரம்னு சொல்லுவோம். இந்த அமைப்புகள் பணவரவுக்கு அற்புதமான ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள். இதை எப்படி நம்ம கோச்சார ரீதியாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. நம்ம என்ன அனுபவிக்கணும், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த நல்லது கெட்டதுக்கு ஏற்றார் போன்றது தான் நம்மளுடைய கர்ம வினைகள் அமையக்கூடிய தன்மை. ஸோ நம்மளுடைய ஜனன ஜாதகம், அதில் எந்த வயசில் எப்போ என்ன நடக்கணும், நம்ம எங்கே படிக்கணும், எங்கே வசிக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், எத்தனை குழந்தைங்க, இது எல்லாம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த எந்த வயதோட்டங்களில் நமக்கு கிடைக்குங்கிறத அங்கீகாரம் பண்ணக்கூடிய முழுமையான ஒரு விஷயம் கோச்சாரம் அப்படின்னு சொல்லி விஷயங்களை எடுத்துக்கலாம். ஏன்னா ஜனன ஜாதகம் அப்படின்னாலே நம்ம பிறக்கக்கூடிய நாள் அன்னைக்கு கோச்சாரம் என்னவோ அதுதான் நம்ம ஜாதகம். சரியா? அப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா, பிறந்தோடனே நான் வீடு வாங்க முடியாது. அதுக்கான வயதோட்டம் வரணும். ரெண்டாவது அதுக்கான திசா புத்தி வரணும். இந்த 2 மட்டும் வந்தால் போதுமா? காத்திருந்து 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 சொல்லுவாங்கள்ல, நம்ம பெரியவங்க ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வயதோட்டம் அதுக்கான நேர காலமான திசா புத்தி அந்த திசா புத்தி அது பெருமளவான ஒரு திசையாக இருக்குது. உதாரணமாக சுக்கிர திசை 20 வருஷம். 20 வருஷத்தில் நீ வீடு வாங்குவேன்னு சொன்னால் நம்மளை பார்த்து என்ன மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ அதிலையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும், கோச்சாரம் டிசைட் பண்ணும். அப்போ அந்த வீடு கொடுக்கக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்தோட கோச்சாரம் கனெக்ட் ஆகி வரும்போது அந்த வயதோட்டமும் நடக்கக்கூடிய திசா புத்தியும் கோச்சாரமும் 3ம் இணையும் போது அந்த சம்பவம் நடக்கும். இப்போ ஒரு சம்பவத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். தாய் தந்தை இருவரும் இருந்தால்தான் குழந்தை. கோச்சாரம் மட்டும் இருந்தால் அவருடைய கர்ம வினைகளை நம்ம குறித்து சொல்கிறது முடியுமான்னா கொஞ்சம் கம்மி இல்லையா? அது ஜாதகம் இல்லாதவங்கன்றது அது எழுதப்படலை, மறைக்கப்பட்டது, மறந்துருச்சு, தொலைஞ்சிருச்சுங்கிறது வேறு. ஆனால் அவங்களுக்கு பிரசன்னம்ன்ற ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்துருவோம். அப்போது இந்த கோச்சாரத்தின் பங்கு அவரவர் தசாபுத்திக்கு ஏற்ப இணங்கி செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் 100%. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குது, பண வரவு, கோச்சார கிரக பண வரவு என்னன்னு பார்ப்போம். இப்போ கரண்ட்டில் இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் நடக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சனி பகவான், அடுத்ததாக ராகு கேது ப்ளஸ் குரு. இந்த 2 பயிற்சிகளும் 5வது மாதமே நடக்க இருக்குது. நிறைய பேர் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, எப்போ நடக்கும்லாம் காத்துட்ருக்காங்க. பட் அதுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கும்போது இப்போது சனி பகவான் பொருளாதார வரவே ப்ளஸ் சனி பயிற்சி ஆக போகுதுன்னு பொருளாதாரத்தை பேசிகிட்டு இருக்கேன். சனி பயிற்சி யாகத்துக்காக சனி பகவானுக்காக நம்ம அடித்த கட் அவுட் இப்போ இறங்கிட்டு இருக்கு. இது ஒரு சகுன நிமித்தம். அற்புதமாக இப்போ அதை பற்றி தான் பேசுகிறோம். அந்த போஸ்ட் இப்போ இறக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பிரபஞ்சம் ப்ளஸ் பிரசன்னம். அப்போது நாம இயங்குகிறோமா அப்படின்னா
அந்த நேர காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரபஞ்சம் கிரகங்கள் நம்மளை வழி நடத்துதுன்னு சொல்லணும். நம்ம எதையும் போய் இழுத்து பிடிக்க போகிறதில்ல, இழுத்து பிடிச்சாலும் வரப்போகிறதில்ல. அவங்க முடிவு பண்ணாதான் நமக்கு எந்த நல்ல காரியமும் நடக்கும். ஸோ அந்த கிரக பயிற்சியில் சனி பகவான் யாருக்கெல்லாம் 2வது வீட்டில் வருகிறார் அப்படின்னு பாருங்க. கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் 2ல் வர்றாங்க. பொதுவாக நம்ம ராசி பலனாக இருக்கட்டும், மீடியாவில் நம்ம பேசுகிறது, மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சந்திரனை வச்சு நம்ம பேசுவோம். பெரும்பாலும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு லக்னங்கள் தெரிவதில்லை, அதாவது ஜோதிடர் தவிர்த்து. இப்போ நிறைய பேத்துக்கு தெரிய வருது, மீடியா மூலிமா பார்த்துக்கிறாங்க. அப்போது லக்னத்துக்கு 2ல் சனி பகவான் வருகிறார் அப்படிங்கும்போது அவங்களுடைய வருமான ரீதியான செயல்பாடுகளில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் 2.5 வருடம். அப்போ அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, சனி பகவான் காரகத்தை மட்டும் பயன்படுத்தினா பணம் வந்துருமா? வராது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவகத்தில் அமர்ந்துள்ளார், அந்த பாவக உறவை எடுத்துக்கலாம். அந்த பாவக ரீதியான செயல்பாடுகள், ஒரு உதாரணமாக வேலை 6ஆம் இடத்துல இருக்கார், கும்ப லக்னத்துக்கு சனி 6ல், வேலை 2ல் வர்றாரு, நிச்சயமாக அவரே 12ஆம் அதிபதியும் வர்றதுனால வேலை மாற்றம் ஏற்படும். கடின உழைப்பை கொடுத்தாலும் அவருக்கு ஊதியம் உண்டு. 2.5 வருடம் அசைக்க முடியாத வருமானத்தை கொடுக்க வல்லவர், ஏன்னா வேலை ஸ்தானத்தில் இருக்கார். அதே சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஜனன ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்துல கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் பண்ணி நல்ல மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ என்னால் என்ன முடியுமோ அதைத்தான் நான் செய்ய முடியும். என்னால் செய்ய முடியாததை செய்யின்னு சொன்னால் செய்ய முடியாது இல்லையா? பெருமணத்துக்குரிய கிரகம் பிளாக் மணினா ராகு. சனி பகவான் சிறுக சிறுக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் போய் பெரும்படம் கொடுக்கணும், காக்கா நின்று பழமலை விழுத்த கதையாக இல்லாமல் அவருடைய காரக ரீதியாக எப்படி என்ன கொடுப்பாரு, எந்த அமைப்புகளை நம்ம என்ன கொடுப்பனையில் பிறந்திருக்கோம் இயக்கணும்னு தெரிஞ்சாலே போதுங்க. அந்த பண வரவு நிச்சயமாக சூப்பராக நம்ம இயக்கலாம். அதே மாதிரி 9 கிரகங்களுக்கும் பண வரவு பணம் வரவுக்குண்டான சூழல் உண்டு. ஆனால் நம்ம இந்த 4 கிரகத்தை முக்கியமாக சொல்கிறோம். சனி பகவான், சுக்கிரன், குரு, ராகுன்னு இந்த 4 பேரே இருந்தாலும் அவங்க நிற்கக்கூடிய வீடு மற்ற கிரகங்கள் வீட்டில் தான் இருந்தாகணும், இல்லை மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் நிற்கணும். அப்போ கனெக்டிவிட்டியில் 9 பேர் உள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் பணம் கொடுப்பாங்க அப்படின்னா, செவ்வாய் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது வீடு செவ்வாய் வீடு. அப்போ செவ்வாய் பணம் கொடுக்க மாட்டாரா? அவங்களுக்கு பணம் கொடுக்கறது செவ்வாயுடைய அதிகாரம்தான், செவ்வாய் தான் 2ஆம் அதிபதி அவர் தான். ஆனால் பண பொருளாதாரத்துக்கு செவ்வாய் பற்றி பெருசாக நம்ம பேசுறதில்ல. அந்த கிரகங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். பட் பாவக ரீதியாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 2ஆம் அதிபதி யாருங்கிற போது செவ்வாய் பகவானாக வர்றாரு. ஆனால் அந்த செவ்வாய் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த நம்ம பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நீண்ட நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகுகேது நட்சத்திரத்தினாலும் அந்த கனெக்ட் ஆகிடுது. அப்போது நம்ம பண வரவுக்கு இந்த மாதிரி இப்போது ராகு கும்பத்துக்கு வர்றாரு, மகர லக்கணக்காரங்களுக்கு வருமானம் கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு ராகு. நேச்சராகவே யாரெல்லாம் மகர லக்கணத்தில் 2லேயே ராகு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல், வட்டி, இது மீட்டு வட்டி, இதெல்லாம் ராகு தான். அப்போ 2ஆம் இடத்துல மட்டும்தான் நீங்கள் எடுக்கணுமா? சனி பகவான் கும்பத்துக்கு தான் கொடுப்பாரா, வேறு எந்த ராசி லக்கணத்துக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். சிறுக சிறுக சனி கொடுப்பார். யார் கெடுப்பார்ன்ற ஒரு அமைப்புகளில் 7 தலைமுறைக்கும் நின்று பேசக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் கொடுத்தார்னா கொஞ்சம் தாமதமாகுமே தவிர, ஆனால் நிலையான அமைப்புகளாக அழகாக பண்ணி கொடுப்பார். அது அவருக்கே உரித்தான ஒரு பங்குன்னு சொல்லலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறவர்களுக்கு இந்த மாற்றம், இந்த சனி பயிற்சி யோகமே. உதாரணத்துக்கு நம்ம கடகலக்கணக்காரங்க சிம்மத்தில் 2ல் சனி, சனி தான் வீட்டுக்கு 8ல் போகிறாரு, தான் வீட்டுக்கு 8ல். அப்போ மறைமுகமான வருமானம், ஜோதிடம், மறைமுக தொழில், இப்படி இது மாதிரியான ஆன்மீகம், மக்கள் தொடர்பு, ஜோதிடம் இப்படிலாம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அளப்பரியாத வருமானம். புரியுதுங்களா? அப்போது எல்லாருக்கும் கொடுக்க வல்லவர் தான் இவர்.
சரி, 2ஆம் இடத்துல இல்லை, நான் கும்ப லக்னமும் இல்லைங்க, அப்போ பணம் சனி பகவான் எனக்கு கொடுக்க மாட்டாரா? 2ஆம் அதிபதியோடு சனி பகவான் இணைந்திருந்தாலும் சரி, பார்வை செலுத்தினாலும் சரி, அல்லது திசை நடக்கக்கூடிய கிரகம் சனி பகவானோ அல்லது மற்ற கிரகங்கள் சனி சாரம் வாங்கினாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு தர வல்லவர் தான். ஏதோ ஒரு ரூபத்தில் மறைமுகமாக செஞ்சிருவாங்க. இது சிம்பிளாக நீங்கள் புரிகிற மாதிரியே பார்த்துக்குவோம். அப்பா அம்மா இந்த உலகத்தில் நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜீவராசி, உயிரோடு ரத்தமும் சதையுமாக வாழக்கூடிய நமது குலதெய்வம் தந்தையும் தாயும் தான். அவங்க தான் நம்ம நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் தான் அடுத்த உறவுகளே வருவாங்க. நீங்கள் தாயையும் தந்தையும் நித்திச்சு அவங்கள பார்க்கலைனாலும் கூட அந்த பெத்த மனம் குழந்தைகளை விட்டு கொடுக்காது. அவள் பார்க்கல அப்படின்லாம் சாமுடுதுங்கிறத விட மறைமுகமாக நம்ம குழந்தை நல்லா இருக்கானா, அவங்களுக்கு என்ன செய்யலான்னு தான் யோசிப்பாங்க. அந்த மறைமுகம் யாராவது ஒருத்தர் மூலிமா பையன் வந்து அலக்கடிக்கிறா, பணத்துக்காக தேடுறா, யாராவது ஒருத்தர் ரெடி பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைரெக்டாக அந்த கிரகங்கள் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த திசையே வரனாலும் கோச்சார ரீதியாக திசாபத்தியோடு இணைங்கும் போது மறைமுகமாக நன்மையை செய்துவிட்டு போயிடுவார்கள்ன்றதில் எந்த மாற்றமும் இல்லை. கிரகங்களும் தாய் தந்தைக்கு நிகரான அந்த 4ஆம் பாவம்னா அதில் ஒரு கிரகம் தானே, அவங்க தானே நமக்கு தாய். அப்போ ஜோதிடத்தில் அந்த 12 ராசி லக்னம் 12 பாவகத்திலையும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய உறவுகளும் பணவரவை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்குது. அப்போ வலுவான அமைப்புகளில் இப்போ உதாரணமாகவே பார்ப்போம். விருச்சிக லக்கணக்காரங்க 4ஆம் அதிபதி தாய் சனி பகவான். நல்ல அமைப்புகளாக இருந்தால் தாய் மூலியமான நல்ல வருவாயை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அவங்களால பொருள் சேர்க்கை பணச்சேர்க்கைக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாலே, ஏன்னா 4க்கு அது 11. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கோச்சாரத்தில் பெயர்ச்சி கிரகங்கள் பணவரவுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுன்றது தான். சரி, இப்போ ராகு பகவான் வந்துட்டார்னா மகர லக்கணக்காரங்களுக்கு கண்டிப்பாக பணவரவு வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா? நல்லா ஏற்கனவே பணம் வர்றவங்களுக்கு இரட்டிப்பாக கொடுக்கும். 5 தலை நாகம் ஒரு விஷயத்தை செய்கிறவங்கள விரிவாக்கமாக செயல்படுத்தும். பாம்பு வெளியே உள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ண இழுத்து வெளியில் கொண்டு வந்து விட்டுரும். புத்துக்குள்ளேயே எத்தனை நேரம் தான் பாம்பு உள்ளே இருக்கும், வெளியில் ஓடுறதானே ஊடுறதானே அது வேலை. அந்த மாதிரி 2ஆம் இடத்தில் மகர லக்னம் இல்லாத 2 ராகு இருக்கிறவங்களுக்கும் வருமானம் ரீதியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக உண்டு. சரி, இந்த 2 கிரகத்தை நம்ம பார்த்துட்டோம். மாத கிரகங்களை நம்ம பெருசாக எடுத்து பேசாததுக்கு காரணம் மாதம் பெயர்ச்சி ஆகிடுறாங்கன்றதுனால தான் நம்ம வந்து சொல்கிறோம்ல. வருட கிரகங்கள் நின்று பேசக்கூடிய தன்மை, ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய பலன்களை அவர்களே டிசைட் பண்ணுறாங்க. ஒரு நாள் 2 நாள் வேலையை செய்கிறதுக்கு மாத கிரகங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொடுத்துரும். தொழிலெல்லாம் நிறுத்தி நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற வேலை வருஷம் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் எல்லா கிரகத்துடைய அதிகமான கிரக பயிற்சி தாமதமாக நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய சனி பகவான் தொழிலுக்கு ஜீவன காரணத்துக்கு வராரு. தொழில் வந்து நம்ம வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சிறுக பணம் கொடுக்கறது, நிலையான சொத்தமைப்பு கொடுக்கறதுல சனி பயிற்சி அற்புதமான அமைப்பையும் எதிர்பாராத யோகம் வர்ற ராகு தாங்க எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். காற்று வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இடம்பெறக்கூடிய இந்த ராகு பகவான் பெரும்பணம் மீட்ரு வட்டி போட்டு வாங்குறது இந்த ராகு தான். பாதிக்கப்பட்டால் கொடுத்து ஏமாந்து திவாலாகிறதும் அதுதான். அதில் சம்பாரித்து கோடீஸ்வரனாக வாடுறதும் அந்த அமைப்பு தான். அப்போது 8ஆம் இடத்தில் ராகு யாருக்கெல்லாம் இருந்து கோச்சாரத்தில் 2ல் ராகு வருதுன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், பணவரவு, 1 கொடுத்தா 2. நாங்கள் இதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தாங்க எல்லாம் சொல்லும்போது வாயை திறந்து ஆணு பார்ப்போம். இப்போ வரும்போது வாடிக்கையாளர் சொல்லும்போது தான் இதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் உண்மையான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 லட்ச ரூபா கூட நான் 2 லட்ச ரூபாயை மீட்ரு பட்டி போட்டு கொடுத்துட்றேன். ஒரு இதில் ஒரு விஷயம் அசைன்மெண்ட்டில் 10 லட்சம் கொடுத்தா 1 கோடி ரூபா வருது. இதெல்லாம் டைரெக்டாகவே பேசுகிறாங்க, காது வழி செய்தியெல்லாம் இல்லை, டைரெக்டாக இறங்கி வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அடாடா இதெல்லாம் அப்போ வந்து சும்மா பேசலையா, உலகத்தில் எல்லாமே இருக்குது. கேட்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயந்தான். அதை நம்ம எப்போ அதை சந்திக்கிறோங்கிறது தான் விஷயம். அப்போது பெரும்பணம்
எதிர்பாராத பிளாக் பண்ணி மாற்றுறது, சிட் ஃபண்டு இது மாதிரியான வேலைகளுக்கு இந்த ராகு தான். இதை வேலையாக நடத்தி மறைமுகமாக பண்ணுறவங்களுக்குலாம் வைக்க போகிறாரு ஆப்புன்னு சொல்லலாம். ஏன்னா காற்று வீட்டில் வர்றாரு ராகு. காற்று வீட்டில் இருந்தால் சூறாவளி காற்று கும்பம், சின்ன காற்று மிதுனம், தென்றல் காற்று துலாம், சூறாவளி புயல் காற்று கும்பம் அங்கே வர்றாரு. அப்போ நல்லா இருக்கிறவன் தப்பிச்சிட்டான், கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அதில் அடி பொலிதான். அப்போ இந்த மாதிரி அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பினாமி சொத்து ரீதியாக 8 பினாமி சொத்து ராகு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பில் வரும். ராகு கேதுகளுக்கு இடம். அப்போ இது மாதிரியான மாற்றங்கள் எப்போவுமே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்காது இந்த பிரபஞ்சம். நான் வந்து இப்படியே நிற்கலாம், எவ்வளோ நேரம் நிற்கலாம், கொஞ்சம் நேரம் நிற்கலாம், கொஞ்சம் நேரம் நேரத்தை தண்ணி தவிக்கும், சாப்பிட்டே ஆகணும், மூமெண்ட் ஆகிதாகணும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதே மாதிரி பெயர்ச்சிகள் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்க போகிறது இல்லை. எப்படி சூரியன் வந்து உதயம் யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்காம உதிச்சுக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி பெயர்ச்சிகளும் மற்ற இயக்கங்களும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போது எதுவும் நிலை இல்லை. ஏன் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாவின் விளிம்புக்கே போகிறேன்றவங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் வாழ்வாதாரத்தை கொடுக்க வரப்போகுதுன்னு சொல்லலாம். அப்போது மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை, வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க இந்த கிரக பயிற்சிகள் அவசியம் தேவை. புரியுதுங்களா? அதுக்குத்தான் எப்பவும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டுருச்சு. இப்போ நான் கண்ணை மூடிட்டேன், எதுவுமே இயங்காதுன்னு நான் நினச்சிக்கலாம். நடக்குமா? நடக்காது. உலகம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்தடுத்து இந்த இடத்தில் நான் நிற்கணும், இங்கே பேசணும்னு ஒரு இடம், அந்த டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நகர்ந்து போயிடணும். ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு பேர இந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை நடக்கணும், யாராவது ஒரு ரூபத்தில் நடத்தணும்னு விதி இருக்கும். இப்போ யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை. வரணும், அனுபவிக்கணும், வாழணும், போயிடணும், அவ்வளோதான். வாழ்க்கையோட யதார்த்தமே அவ்வளோதான். அது எப்போ வருது, என்ன வருது, எப்படிங்கிறத கோச்சாரம் நமக்கு கொடுக்குது. அப்போ பணவரவு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பினாமி சொத்து சார்ந்த விஷயங்களில் சிட்பண்ட் சார்ந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ராகு பயிற்சி மாற்றத்தையும் யோகத்தையும் தருவார். அது யோகமாக பாதகமாக உங்கள் ஜாதத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க தயவு செய்து. சனி பகவான் சொத்து ரீதியான செயல்பாடுகளுக்கு முழுமையான நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்குது. நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்க, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தொழில் ரீதியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையாக வருகிறார். வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு குரு பகவான், குரு எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான், எல்லா கிரகமும் மோசமான கிரகம் தான். அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்லுவோம். குரு நீதிமான் சொல்லுவோம். நீதிமான் சனி பகவான் எடுத்தாலும் கூட ஆன்மீக கிரகம் குரு. காவி வேட்டி கட்டாத சாமியார் சனி. இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதிலையே போய்கிட்டே இருந்தால் இங்கே ஒன்றும் இருக்காது. நம்பரில் 9 திருவோடுன்னு சொன்ன கதை. காலச்சக்கரத்துக்கு 9 குரு பகவானோட வீடு. அந்த குரு நல்லவர் தான். ஆனால் எல்லாருக்கும் குரு ஒரே மாதிரி நடப்பதில்லை. மற்ற கிரகங்களோடு இணையும் போது நிச்சயம் அது மாறுபடுது. எப்படி மாறுபடுது? பண வரவில் குரு பெரும்பணம், கஜானா, அரசு கருவூலம்னு சொல்லலாம். ராஜ கிரகங்கள் செவ்வாய், சூரியன், குரு இல்லாமல் அரசாங்கம், கருவூலம், காவல்படை, இராணுவம் இப்படி எதுவும் இல்லை. அப்போது இந்த குரு பகவான் நீதி, நேர்மை, நியாயம், தர்ம சிந்தனை, ஆன்மீகம், மடாதிபதின்ற ஒரு விஷயம் கேதுவோடு இணையும் போது, குரு கோல்டாக இருக்கும்போது நிச்சயம் நகை சார்ந்து அவங்களுக்கு மூழ்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும் பணம், சொத்து, ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்கவே மாட்டாங்க குருக்கேது இணைந்தவங்க. அப்போ அந்த குருக்கேது 8ல் காலச்சக்கரத்துக்கு 8லேயோ லக்கணத்துக்கு 8லேயோ இருந்தால் உயிர் சொத்து இல்லை எதிர்பார்த்த சொத்து சார்ந்த விஷயங்கள் வில்லங்கமும் அது நிவர்த்தியாகி கிடைக்கக்கூடிய தாத்தா பாட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொட்டு கொடுத்துரும். அப்போது இந்த குரு பகவான் குரு ராகு சேர்க்க திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் பேரை கேட்டாலே பயமாக தான் இருக்கும். ஆனால் யோகம் பலமாக இருக்கும். பல மடங்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தோடு இணங்கி இருக்குதோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் அதனோடு தான் கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் போது கொடுக்கும். அதனுடைய தாக்கத்தோடு தான் கொடுக்குமே தவிர புதுசாலாம் இல்லை. சரியா? சரி, ரைட்டு. இப்போ பெயர்ச்சிகளில் குரு பகவான் எங்கே வர்றாங்க? மிதுனத்தில் வர்றாங்க.
பாதகஸ்தானம், குருவுக்கு புதன் பாதகம் இல்லையா? அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய தாக்கங்களில் ஒரு பிரச்சனைகள் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நிவர்த்திங்கிறத நம்ம சொல்லலாம். அன்றாடம் செயல்பாடுகள், கம்யூனிகேஷன், மீடியா, செல்ஃபோன், அடுத்த பரிணாம வளர்ச்சி, அப்படி நமக்கு அடுத்து பிறக்கு குழந்தை அப்படிங்கிறது நமக்கு சகோதர பந்தம் 3ஆம் இடம் தான் சொல்லுவோம். காலச்சக்கரம் இல்லாமல் லக்னத்துக்கு எடுத்து முழுமையான பலன் சொல்கிறது நிறைவு பெறாத ஒரு விஷயத்தை சொல்லும். அப்போ இந்த மிதுனத்தில் வரக்கூடிய குரு யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதியோ இல்லை 2இல் குரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பண பொருளாதார மாற்றம் அதிரடியாக நடக்குங்க. ஏன்னா 3ஆம் இடம் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல ஆரம்பிக்குது. நிச்சயம் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மேல் படிப்பு சார்ந்த மாற்றங்கள், காலேஜ் மாற்றக்கூடிய சூழல், இது மாதிரியான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள், கோவில் சார்ந்த பணிகள் துவங்குறதுல ஒரு இடத்த 2 இடமா மாற்றுறது, அதென்ன ஒரு இடத்த 2 இடமா? அதென்ன ஒரு இடத்த 2 இடமா? 5ஆம் அதிபதி குலதெய்வம்னு சொல்லுவோம். புதன் சம்பந்தப்படும் போது அந்த குலதெய்வம் 2 இடத்தில் இருக்குன்னு நம்ம பதிவு பண்ணுறோம். அதுவே மண் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமண், சனி பகவான், இந்த மாதிரி எந்த கிரகத்தோடு இணைதோ அந்த கோவிலின் மண் எடுத்து 4ஆம் அதிபதியோடு இணைங்கும் போது வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. அப்போ அது 2 முறை 2 வழிபாடுன்னு வந்துடும். புரியுதுங்களா? அப்போது இப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 8ல் குரு போகிறாரு. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குருவோட புதன் சேர்ந்துருக்குன்னா குலதெய்வம் அவங்களுக்கு 2 தான். அப்போது அது விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த லக்னமாக இருந்தாலும் குலதெய்வம்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியோட புதன் சேர்ந்துட்டாலே இதுதான். 4ஆம் அதிபதி சேர்ந்தால் கோவில் மண் எடுத்து பூஜை பண்ணக்கூடிய தன்மை. 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட வாய் இதெல்லாம் கட்டி பூஜை பண்ணக்கூடிய தெய்வம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துடும். அப்போது இந்த மீடியா கம்யூனிகேஷன் ரீதியாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் அற்புதமான பொன்னான வருடம் சொல்லலாம். எல்லா லக்னக்காரங்களுக்குமே ஒரு லக்னம் கிடையாது, 12 லக்னக்காரர்களுக்குமே மீடியா ரீதியாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பணம் பார்த்தே தீர்வார்கள். எழுதப்படாத விதி. ஏன்? புதன் வீடு மீடியா, செல்ஃபோனு, கம்யூனிகேஷன். ஒரு சந்திரன் அங்கே உட்காந்துருக்கிறவங்க ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க, புதன் அங்கேருந்து வலுத்துருக்கிறவங்க கடிதம் டெலிவரி பண்ணுவாங்க. ஒரு சுக்கிரன் உட்காந்துருந்துச்சுன்னா மேக்கப் செக்ஷனில் அங்கே வந்து டெலிவரி பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. என்ன கிரகம் இருக்கோ அந்த டெலிவரி தான். யாருக்கு மிதுனத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதன் ரீதியான செயல்பாட்டில் கம்யூனிகேஷன் ரீதியான வருவாய் பணவரவுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா சாதகமாக இருக்கும். அது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் புதனாக இருந்தாலும் குரு அங்கே வர்றார். நிச்சயமாக அந்த புதனுக்கு 7ஆவது வீடு தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்கிறான்றத ப்ளஸ்ஸே. பாதகஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். அப்போ நிச்சயமாக பரிணாம வளர்ச்சி அத்துணை இலக்கணக்காரர்களுக்கு உண்டுங்க. யாருக்கெல்லாம் 2ஆம் அதிபதி மிதுனத்தில் சம்பந்தப்படுகிறார்களோ 2 வருமானம் உண்டு. பெரும் பணம் வருவதற்கான அமைப்பு, அதன் ரீதியில் குடுக்கல் வாங்கல். 3ஆம் இடம் குடுக்கல் வாங்கல்ல விற்பனை, சொத்து விற்பனை, கையெழுத்தாகக்கூடிய தன்மை நிச்சயமாக நடைபெறும். இப்போ நம்ம சக ஜோதிடர்லேயே ஒருத்தவங்க நமக்கு வந்து பேர் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு மிதுனத்தில் செவ்வாதசை, இப்போ குரு உள்ள என்ட்ரி ஆகிறாரு, அங்கேயே ராகு சூரியன். அப்போது அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் புதன்னா கையெழுத்து. அப்போ தாத்தா சம்பந்தப்பட்ட அப்பாவுக்கு வர வேண்டிய செவ்வாய்னா சகோதரம், இவங்க கூட பிறந்தவங்களும் இணங்கி பஞ்சாயத்து மூலிமா கையெழுத்தாகி பணம் கிடைக்கணும்னு விதி. அப்போ குரு வர்றார், கொடுப்பாரா மாட்டாரா? பெரும்பணம் கொடுத்தே தீருவார். இப்போ கிரகம் யாருக்கு என்ன கொடுப்பனை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு கிரக பயிற்சிகளை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளப்பரியாத மாற்றங்களையும் யோகத்தையும் பெறக்கூடிய வல்லமை உண்டு. ஓப்பனாக சொல்லணுன்னா, கும்பத்தில் 2.5 வருஷம் சனி பகவான் இருந்தார். நிறைய பேர் நம்ம காது பட பேட்டை சொன்னவங்க கஷ்டப்படுறாங்க 7 சனிங்க, அஷ்டம சனிங்க, அந்த சனிங்க, இந்த சனிங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், யோகா வாங்கினவங்கெல்லாம் கமுக்கமாக பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி தான் வச்சுருப்பாங்களே தெரியல, வெளியில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோகத்தை எப்போவுமே கிடச்சிச்சின்னா வெளியில் நம்ம மூச்சு விட்டுருவோமா, கிடச்சிச்சின்னா வெளில வச்சு என்ன பண்ணிடுவோம், அமுக்கிடுவோம். யார் நானாக இருந்தாலும் அதுதான் இல்லையா? அப்போது கிடைக்கிறவே வெளியே சொல்ல மாட்டான், புரியுதா? கிடைக்காத வந்தால் அங்கிட்டு இங்கிட்டு அலப்பறிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அலப்பறிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் அடுத்து கிடைக்க போகுது. கிடைச்சா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கப்பு சிப்புன்னு அமைதியாடுவான்.
அப்போது ஒருத்தருக்கு இப்போ கிடைச்சா இன்னொருத்தருக்கு இன்னொரு டைம் கிடைக்குங்கிறத விதி கொடுப்பணும். அப்போ மாற்றம் மாறாமல் இருக்குது. கஷ்டப்படுறவன் நல்லா இருப்பான், நல்லா இருப்பேன், கவனமாக இருக்கணுன்றத விதி. எப்போ ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சரியா? சரி, இந்த கிரக பயிற்சிகளில் முக்கியமாக சொல்லிட்டோம். பண வரவு தான் நம்ம கொடுத்த டாபிக் இல்லையா? 3 மட்டும் சொல்லிட்டோம். சுக்கர பகவான் அவர் சொல்லலைன்னா அவர் என்னைய கோச்சுக்குவார். நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம். சரி, சுக்கரன்னா கையிருப்பு பணம். என்னதான் கொடுப்பனைகள் நல்லாவே இருந்தாலும் பெருமளவு சொத்து இருக்குது, பிளாக் மணி இருக்குது, அந்த மணி எல்லாமே இருக்கட்டுங்க. கையில் பணம் செலவுக்குன்னு ஒரு பணம் பையிருப்பு பணம் இல்லைன்னா நீங்கள் என்ன இருந்து என்ன பண்ண? வீட்டுக்குள்ளே கதவை போட்டு உள்ளே தான் கொத்துக்கணும். வெளியில் பஸ்ஸுக்கு போகிறோம், 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டை கொடுத்தா வாங்குவானா? மேலே எங்கேயும் பார்த்து பஸ் விட்டு இறக்கி விட்டுருவான். சுக்கிரனுடைய அமைப்பு எல்லோருக்கும் தேவை. கையிருப்பு பணம், அந்த மாற்றக்கூடிய பணம், தினந்தோறும் நம் செலவு பண்ணக்கூடிய பணம் சுக்கிரன். யாருடைய ஜாதகம் சுக்கிரன் தனித்தன்மையாக அற்புதமான இடத்தில் இருக்கோ, எப்பேற்பட்ட கடனாளியாக இருந்தாலும் கூட, நோட்டீஸ் த பாயிண்ட், எப்பேற்பட்ட கடனாளியாக, ஏன்னா எல்லா கடன்காரன் தான். ஒரு காலகட்டத்தில் வீடு வாங்க இஎம்ஐ வாங்கினேன், எங்கே பார்த்தாலும் இப்போ இஎம்ஐ தான் எல்லா பக்கமும் சூழ்ந்துருச்சு இல்லையா? அப்போ தனித்த சுக்கிரன் பாவிகளோடு இணைங்காமல் நல்லா இருக்குன்னா, எப்பேற்பட்ட பல கோடி கடனாளியாக இருந்தாலும் அன்றைய தினம் என்ன தேவையோ அவன் பையக்கு வந்து சேர்ந்துடும். அவன் படத்தே கடந்தாலும் கதவை தட்டி இந்தப்பா இதை வச்சிருப்பா அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். இவர் அதை செலவு பண்ணாலும் அடுத்து அவர் கொடுக்குற மாதிரி இவர் கையில் வந்துடும். இது நான் கண்கூட வாடிக்கையாளருக்கு நான் பார்க்குற ஒரு விஷயம். அதனால தான் சுக்கிரன் அவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கிறோம். மாத கிரகம்தான். ஏன் மாத கிரகத்தில் போய் இருக்குது? டெய்லியும் பணம் காசு வரலைன்னா நம்ம அந்த பொழுது போகுமா? காய்கறி கடையில் டெய்லியும் தான் வாங்கணும். ஒரு நாள் கொடுத்துட்டு மறுநாள் நான் நேற்று கொடுத்தேன்ல இன்றைக்கி கொடுன்னு கேட்டால் கொடுப்பானா? சுடு தண்ணியை தூக்கி மூஞ்சி ஊற்றிடுவான். அப்போ சுக்கிரனுடைய அமைப்பு மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய அமைப்பில் அவருடைய அருளாசி ரொம்ப முக்கியம். அப்போது நல்ல அமைப்புகளோடு இருந்தால் கையிருப்பு பணத்தில் எந்த குறைபாடுகளும் இருக்காது. பெயர்ச்சிகள் 6, 8, 12 போகும்போது தான் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். பெயர்ச்சியும் முக்கியம். இந்த விளம்பரத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு சுத்தமான உடை இருக்குது, அழுக்கும் தேவைன்னு சொல்லுவாங்க. அழுக்கு பட்டுருச்சா அழுக்கும் தேவைன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய போர்டாக இருந்தாலும் ஒரு புள்ளி தான் பெருசாக நமக்கு தெரியும். அவ்வளோ பெரிய இடம் தெரியாது, கரும்புள்ளி த்ரூண்டு இருக்கும், அதுதான் தெரியும். அந்த மாதிரி எப்பேற்பட்ட யோகங்களோடு யார் பிறந்தாலும் அவங்களுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கோச்சாரம் கொடுத்தே தீரும். அவங்களுக்கு வாழ்க்கையில் பணம்னா என்ன, உறவுனா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டது என்னங்கிற பாடத்தை கொடுக்கறதுக்கு இந்த பயிற்சிகள் நிச்சயம் தேவையான ஒரு அமைப்பு. அப்போது சுக்கிரன் யாருக்கெல்லாம் கேதுவோடு சேர்ந்துருக்கோ, கையிருப்பு பணத்தில் போராட்டம் இருக்கும். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுக்குறது, அங்கிட்டு வாங்கி அங்கே கொடுக்க மண்டையை பிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை வச்சு கையிருப்பு பணம் தினமும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய தினத்தன்று செய்கிற அமைப்புகளை தாராளமாக சொல்லலாம். யாருக்கெல்லாம் காயின்ஸ் வந்து கையில் நிற்குங்கிறதையும் சொல்லலாம். பெரும்பணம் எப்போது எப்படி எந்த திசையில் வரும்ன்றதையும் சொல்லலாம். அதே மாதிரி அந்த குரு பயிற்சிகள் சார்ந்து நல்ல விஷயங்கள் கூடி வர்றது எப்போ என்னங்கிறதுக்கு அமைப்புகள் சொல்கிறோம். ஜாதகத்தோடு கிரக பயிற்சிகளான கோச்சாரம் இணையும் போது நிச்சயமாக அற்புதமான பண பொருளாதார மாற்றத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் புதையலையுமே கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்குது அப்படின்றது தான். சரி, புதையல் 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 நிறைய கேட்குறோம். புதையலை பற்றி கேட்குறோம். உண்மையா? உண்மைதாங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா எல்லாம் போங்குப்பான்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ என்ன புதையல் எடுத்தவங்க இருக்காங்க, அதை எடுக்க போய் வராதவங்களும் இருக்காங்க, எடுக்க போகிற வான்னு கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். புதையல்னா என்ன? பல நாள் பூமியில் புதைக்கப்பட்ட ஒரு சொத்து. அது எத்தனை தலைமுறை தாண்டி வந்துச்சுங்கிறது அந்த புதையலுக்கு தான் தெரியும். நம்ம சொல்லலாம், என்ன வேணாலும் கதை கட்டி சொல்லலாம். அப்போது மண்ணில் கிடக்கும் வைரம்னே சொல்லலாம், புதைக்கப்பட்ட வைரம்னு கூட அதை சொல்லலாம். சனி சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நம்ம பாயிண்ட் இல்லாமல் பேசக்கூடாது, அர்த்தமற்ற பேச்சாக மாறிடும் இல்லையா? சிம்ம ராசி சிம்மலக்காரங்களுக்கு அட்டமச்சனின்னு பயங்கரமாக இருக்குது. நானும் தான் பேசுகிறேன் மீடியாவில். அஷ்டமச்சனின்னு சொல்கிறோம், ஆனால் பயத்தை கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை, அதில் யோகமும் இருக்குது, அதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் ரகசியம் புதையல் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். உயிர் சொத்து 8ஆம் இடம் சனி சம்மந்தப்பட்ட உயிர் சொத்து, சித்தப்பா பெரியப்பா சம்மந்தப்பட்ட வாரிசு இல்லாத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். யாருக்கெல்லாம் புதன் மீனத்தில் இருந்து
ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வர்க்கோத்தமம் வலுவாக இருக்கும். சனி உள்ள என்ட்ரியானா 8ல் சனி இருக்குது. உயிர் சொத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்களா? இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உயிர் சொத்து கையில் தவுங்க அடித்து சொல்லலாம். அப்போது சிம்மராசி சிம்மலக்கரக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வருதுன்னாலும் கூட எதிர்பாராத யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கூட கொடுக்க வல்லவர் தான். ஸோ மைனஸை மட்டும் யோசிக்க வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம். அப்படியே எனக்கு பயம் இருக்குன்னாலும் பயிற்சிகளில் கலந்து கொண்டு உங்கள் பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பொருளாதார வரவுகள் ரீதியான விஷயத்தில் கோச்சார பலன் பயிற்சி இல்லைன்னா எந்த மாற்றமும் இருக்காது, கிணத்துல போட்ட கல்லாக தான் இருக்கும். ஸோ பயிற்சிகளும் நிச்சயம் தேவை தேவை என்று சொல்லிக்கொண்டு இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் புதிய தகவல்களோடு பேசலாம். இந்த மாதாந்திர கருத்தரங்கில் மிக நன்னாளிலே மகளிர் அணி துவக்கம் நடைபெற்றது. அதனோடு என்னிடம் நேரடியாக வகுப்பு கற்றுக்கொண்டு இருக்காங்க, ஆன்லைன்லேயும் வகுப்பு கற்றுட்டு இருக்காங்க. ஜோதிடம் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வேலைக்கு போகிறவங்க, நேரில் வர முடியலன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆன்லைனில் படிச்சுக்கலாம். அதன் ரீதியாக நீங்கள் அதுக்குண்டான செயல்பாடுகள் நம்மளே மேடையும் அமைச்சு தரோம் பேசுகிறதுக்கு. சரிங்களா? ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிறவங்க தாராளமாக கற்றுக்கலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 7708720893 இந்த நம்பர் தான். படிக்கணும்னாலும் சரி, ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. கோச்சாரத்தை பற்றி அழகாக பேசிய குபேர அரச கட்டளை தலைவி திருமதி காளீஸ்வரி அவங்களுக்கு வந்து கோச்சார ராணி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துட்டு அடுத்து அவங்களுக்கு சிறந்த ஒரு பொன்னாடையும் போத்தலான் இருக்காங்க. அவங்கள வாங்க இந்தாங்க. ஆமாம், கொஞ்சம் வரல, வர வச்சிருவோம். அதுக்கு தானே ஏற்றுறோம். நன்றி நன்றிங்கம்மா. வாங்க ஜெயதிமா வாங்க.